Yes, welcome to this channel, friends of Maths and Physics TN. இந்த lecture number 42. ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் லெக்சரில் வந்து கிரேமர்ஸ் ரூல் ஜாமெட்ரிக்கெலாம் பார்த்தோம். சார் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது, சொல்லி கொடுக்க போகிறீங்களா? போன வீடியோ சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணோம், நீ போன வீடியோ பார்த்துடணும். அப்போ லெக்சர் நம்பர் 41 பார்த்தா தான் கிரேமர்ஸ் ரூல் வந்து ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னு தெரியும். x is equal to delta x by delta, y is equal to delta y by delta. அது ஏன் போடுறா அப்படின்னு போன வீடியோ பார்த்தா புரியும். அதனால தான் போர்டு அடிக்காமல் வச்சுருக்கேன் நான். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு போன வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்துடணும். ஓகேவா? ஸோ போன வீடியோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரேமர்ஸ் ரூலில் ஒரு சம் போட்டோம். எக்ஸசைஸ் 1.4ல் முதல் சம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ரெண்டாவது சம் போட போகிறோம். ஓகேவா? ரெண்டாவது சம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் சம் போட்டோம், அதுக்கப்புறம் ஜாமெட்ரிக்கலாக பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பண்ண போகிறோம். போன வீடியோ அதை பார்த்துருங்க. இது லெக்சர் 42. ஸோ நீங்கள் லெக்சர் 1லேருந்து 42 பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் போனீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து லெக்சர் 1 லெக்சர் 2 அப்படி லைனாக இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சூப்பராக சொல்லியிருக்கேன் நான். போன வீடியோ பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே, எல்லாமே நீங்கள் புரிஞ்சு ஜாமெட்ரிக்கலாக படிக்கணும், மனப்பாடம் படிக்கக்கூடாது எதுவுமே. சரியா? இப்போ கிரேமர்ஸ் ரூல் அப்படின்னா x is equal to delta x by delta, y is equal to delta y by delta அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ கிரேமர்ஸ் ரூல்னால் அந்த டயக்ராம் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. போன வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, போன வீடியோ பார்த்துருங்க மறக்காமல். ஓகேவா? ஓகே, கிரேமர்ஸ் ரூல் செகண்ட் சம். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.4 செகண்ட் சம் சால்வ் பை கிரேமர்ஸ் ரூல். இதான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்னது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் மட்டும் எழுதி வச்சுருக்கேன் நான். ஓகேவா? கொஸ்டின் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். சால்வ் பை கிரேமர்ஸ் ரூல். ஃபஸ்ட் சம் போட்டாச்சு. இப்போ செகண்ட் சம் என்னது அப்படின்னா 3/x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 12. 2/x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 13. இதை சால்வ் பண்ணுங்கப்பா அப்படின்றாங்க. என்ன சார் இது எக்ஸு ஒய் மட்டும் இருந்தால் நான் ஈஸியாக போட்டுருவேன் சார். இங்கே 1/xன்னு இருக்கே சார், என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். லெட் 1/xஐ ஏ நோக்க போகிறேன். ஓகேவா? ஒய்யை பி நோக்க போகிறேன். ஒய் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா கரெக்டாக இருக்குது. இதுதான் 1/xன்னு இருக்குது. இது நான் பண்ண பிறகு இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகிடும்? 3 × 1/x. 1/xனா ஏ. இப்போ 3a + 2b ஈக்குவல் டு 12. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகிடுவான்? 2a + 3b ஈக்குவல் டு 13. இப்போ ஏவும் பி கண்டுபிடிக்கலாம். ஏவும் பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? மறக்காமல் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் லாஸ்ட்டில். இவன் தான் முக்கியம். ஓகேவா? 1/xஐ ஏன்னு போடுறேன், ஒய்யை வந்து பின்னு போடுறேன். அப்போ இவன் எப்படி எழுதிக்கலாம்? 3 × 1/x + 2y = 12. இப்போ 1/x பதில் ஏ போட்டாச்சு. அப்போ 3a + 2b = 12. 2a + 3b = 13. இப்போ ஏவும் பியும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஏவும் பியும் சால்வ் பண்ணலாம். இப்போ கிரேமர்ஸ் வரார். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? டெல்டா கண்டுபிடிக்கணும், டெல்டா ஏ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே ஏபி இருக்கான்ல, டெல்டா பி கண்டுபிடிக்கணும். அங்கே டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் கண்டுபிடிச்சோம். இங்கே நம்மளுக்கு ஏபி இருக்கிறதுனால டெல்டா ஏ டெல்டா பி. இப்போ நம்மளுக்கு டெல்டான்றது யார்? டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 2 2 3. யார் ஆகிடுவா? 3 3s are 9, 2 2s are 4. அப்போ இவன் 5 ஆகிட்டான். இப்போ டெல்டா ஏ என்ன பண்ணோம்? ஆர்ஹெச்எஸ்ஸை எக்ஸ் கோஆர்டினேட்ஸில் போடணும். இப்போ 12 13. ஓகேவா? டெல்டா பி எங்கே வருவான்? 12 13னா இங்கே போடுங்க. ஓகேவா? இங்கே யார் இருப்பாங்க? 2 3. இங்கே யார் இருப்பாங்க? 3 2. என்ன சார் ஸ்பீடாக போகிறீங்க? போன வீடியோ பார்க்கல. 12 3s are 36 minus 36. 13 × 2 26. 36 minus 26 10. 3 × 13 39 minus 12 2s are 24. அப்போ 15. ஓகேவா? அப்போ டெல்டா கண்டுபிடிச்சிட்டேன், டெல்டா ஏ கண்டுபிடிச்சேன், டெல்டா பி கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எனக்கு ஏ என்ன வருவான்? டெல்டா ஏ பை டெல்டா. போன சமயம் என்ன சார் x is equal to delta x by deltaன்னு சொன்னீங்க? ஏன்னா உங்களுக்கு அன்னோன் வந்து xy. இங்கே உங்களுக்கு அன்னோன் யார்? ஏபி. அதனால் எக்ஸ் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்குவாங்களா ஏ போடுங்க, எங்கெங்கெல்லாம் ஒய் இருக்குவாங்களா பி போடுங்க. அப்போ டெல்டா ஏ யார்? 10. டெல்டா 15 2. பி யார்? டெல்டா பி பை டெல்டா. டெல்டா பி எவ்வளோ? 15. இவன் 5, இவன் 3 ஆகிட்டான். அப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஏபியாக கண்டுபிடிக்கணும், நான் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும்.
இப்போது ஏ வந்து 2, பி வந்து 3. அப்போ ஏன்றது யார் எனக்கு 1/x, பின்றது யார் எனக்கு y. அதானே இங்கே பாருங்க, ஏன்றது 1/x, பின்றது y. அப்போது 2x is equal to 1, x is equal to 1/2. கிளாஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2x is equal to 1, x is equal to 1/2. இவன் அப்படியே தான் y is equal to 3. அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நம்ம நார்மலாக இங்கே 1/x இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சூப்பர். அப்போ இந்த சம் கேட்டால் போடுவீங்களா? இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் 3 மார்க்கில் வரும். அப்போ 1/x மட்டும் ஏன்னு எடுத்துக்கோங்க. சப்போஸ் இங்கே 1/y இருந்ததுன்னா b is equal to 1/yன்னு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இங்கே y இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், நான் bன்னு போட்டாச்சு. ஓகே. ஸோ அப்போ வந்து உங்கள் புக்கில் வந்து மொத்தமே 2 சம் தான் இருக்குது. 2x2 மேட்ரிக்ஸ்க்கு, அதாவது 2 அன்னோன் இருந்து கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறாங்க. 2 சம் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்ட் சம் போக போகிறோம். தேர்ட் சம்மில் வந்து 3 அன்னோன் இருக்குது. ஓகேவா? அது இருக்க 3 அன்னோன் பார்க்கல கிரேமர்ஸ் ரூலில். நம்ம 2 அன்னோனை வந்து நம்ம ஜாமெட்ரிக்கலாக விஷுவலைஸ் பண்ணோம். 3 அன்னோன் இருக்குது ஜாமெட்ரிக்கல் விஷுவலைஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட்னா அதே பேட்டர்னு என்ன பண்ணோம், 3க்கும் ஃபாலோ ஆகும். அதாவது 3 டைமென்ஷனும் ஃபாலோ ஆகும். ஸோ போடலாம், அந்த சம்மை போடுவோம். இப்போ தேர்ட் சம். ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஓகே. பாருங்க, solve 3x plus 3y minus z equal to 11. இது தேர்ட் சம். ஓகேவா? அப்புறம் 2x minus y plus 2z equal to 9. 4x plus 3y plus 2z equal to 25. போடுவோமா? இப்போ பாருங்கள், அங்கே 2x2 மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணமோ அதே தான் இங்கே பண்ண போகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறும், அவ்வளோதான். இது நீங்கள் முதல்ல மேட்ரிக்ஸாக எழுதுங்க. ax = b ஃபார்மில் எழுதுங்க. 3 minus 1 2 minus 1 2 4 3 2. இவை எனக்கு வந்து x y z. எனக்கு அவுட்புட் யார் வரணும், 11 9 25 வரணும். ஓகேவா? போன சம்மில் வந்து இங்கே 2x2 மேட்ரிக்ஸ் இருந்தால் அங்கே 2 டைமென்ஷனல் வெக்டார் இருந்தான். இங்கே யார் இருக்கானுங்க, 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கான். அதாவது 3 டைமென்ஷனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கான். அங்கே 3 டைமென்ஷனல் வெக்டார் இருக்கான். ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம டெல்டா கண்டுபிடிக்கணும், டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும், டெல்டா ஒய், டெல்டா ஜெட். இங்கே நான் எக்ஸ் ஜெட் போடுறேன் அப்படின்னா அப்ளிகேஷன் என்னவா இருக்குது, எக்ஸ் ஜெட்டில் இருக்குது. போன சம்மில் ஏபி இருந்ததுனால டெல்டா ஏ டெல்டா பி போட்டேன். ஓகேவா? போன சம்மில் ஏபி இருந்தாலும் டெல்டா ஏ டெல்டா பி. ஓகே. இப்போ டெல்டா போடுவோமா? டெல்டான்றது யார், டிட்டர்மினன்ட் ஆஃப் அவன் 3 minus 1 2 minus 1 2 4 3 2. ஓகேவா? ஒரு டிட்டர்மினன்ட் நான் போயிடுவான் பாருங்க, 3 into இந்த காலம் இந்த ரோ போயிட்டு அப்படின்னா -1 2 3 2 இருப்பான். செகண்ட் நம்பரை -1 மல்டிப்ளை பண்ணணும். -3 into 2 2 4 2 2 2 4 2 -1 into 2 - 1 4 3. ஓகேவா? இப்போ இவன் என்ன ஆகிட்டான், 3 into -1 into 2 -2 -3 into 2 6. இங்கே 2 2s are 4 4 2s are 8 2 3s are 6. இங்கே -4. இப்போ இவன் என்ன ஆகிடுவான், 3 into -8 3 into -4 -1 into 10. ஓகேவா? இவன் என்ன ஆகிடுவான், -24 + 12 -10. இவன் என்ன ஆகிடுவான், -22 ஆகிடுவான். 12 - 10 2 -24 + 2 -22. கரெக்டாக தப்பா? 3 -2 -6 -3 4 - 8 4 - 8 -1 6 + 4 ஸோ 10. ஓகே, ரைட்டு. 12 10 -24 செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஓகேவா? டெல்டா போட்டாச்சு. இப்போ டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா ஜெட் போடணும். ஓகேவா? டெல்டா எக்ஸ் போடணும், டெல்டா ஒய் போடணும், டெல்டா ஜெட் போடணும். ஓகேவா? இப்போ நம்ம டெல்டா எக்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம ஆர்ஹெச்எஸ் எக்ஸ் கார்டினேட்டில் போடுங்க. நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் யார், 11 9 25 11 9 25.
y என்ன பண்ணணும் 11 9 25 y கோஆர்டினேட்ஸில் போடுங்க 11 9 25 z போடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம போன 2x மேட்ரிக்ஸ் என்ன பண்ணோம் எக்ஸ் டெல்டா எக்ஸ் டெல்டா ஒயில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்ஹெச்எஸை டெல்டா எக்ஸில் எக்ஸில் போட்டோம் ஆர்ஹெச்எஸை டெல்டா ஒயில் போட்டோம் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே தான் டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா z இப்போ மீதி இருக்க பொசிஷனை டெல்டாவில் என்ன இருக்கோ டெல்டாவில் என்ன இருக்கோ அதை ஃபில்அப் பண்ணுங்கள் 3 -1 3 -1 2 2 இங்கே யார் இருப்பா 3 2 4 -1 2 2 இங்கே யார் இருப்பா 3 2 4 இங்கே யார் இருப்பா 3 -1 3 ஓகேவா இப்போ யூனிட் போடுங்க அவன் டிட்டர்மினன்ட் போடுங்க 3 கிடச்சிருவான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் ஃபார்முலா x = டெல்டா எக்ஸ் பை டெல்டா y = டெல்டா ஒய் பை டெல்டா z = டெல்டா z பை டெல்டா அது போட்டிங்க அப்படின்னா x z கிடச்சிருவான் ஓகேவா மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடில் என்ன பண்ணுவோம் இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு பிஏ வந்து பண்ணுவோம் ஆனால் இது பட்டன் ஈஸி டிட்டர்மினன்ட் மட்டும் போட்டாலே போதும் 4 எதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டால் போதும் 4 மேட்ரிக்ஸ்க்கு இது டிட்டர்மினன்ட் போடலாமா 11 பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடுறேன் பாருங்கள் இந்த சரி ஓகே இல்லை என்ன போடும் 11 போயிடுச்சு அப்படின்னா யார் இருப்பா -1 2 3 2 -3 × 9 2 25 2 -1 × 9 -1 25 3 கரெக்டா இவன் யார் ஆகிடுவான் இப்போது 11 × -1 × 2 -2 -3 × 2 6 3 × 9 × 2 18 25 × 2 50 25 × 2 50 -1 × 27 -25 இப்போ இவன் என்ன ஆகிடுவான் 11 × -8 3 × 18 - 50 எவ்வளோ -32 -1 × 27 + 25 52 ஆகிடுவான் ஓகேவா இப்போ 11 × -8 -88 இவன் +64 ஆகிடுவான் சாரி +96 ஆகிடுவான் கரெக்டாக -3 × -32 +96 -52 அப்போது -88 -52 இப்போ மூர்த்தி ஆட் பண்ணணும் அப்போ இவனை கரெக்டாக இப்போ -88 -52 எவ்வளோ -90 -140 இப்போ -140 + 96 எவ்வளோ -44 இவன் -44 ஓகேவா டெல்டா ஒய் போடுவோமா இப்போ ஓகே கேமரா கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சு ஸோ கீழே விழுந்துருச்சு அதனால் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா ஸோ நம்ம டெல்டா ஒய் இவன் டெல்டா z வேணா ஸோ நம்ம டெல்டா கண்டுபிடிச்சோம் ஏற்கனவே -22 டெல்டா எக்ஸ் வந்து -44 ஸோ நம்ம டெல்டா ஒய் கண்டுபிடிக்கணுமா டெல்டா ஒய் எப்படி போட்டோம் நம்ம ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இவன் என்ன ஆகிடுமா 3 × corresponding row corresponding column 9 2 25 2 -11 × 2 2 4 2 -1 × 2 9 4 25 ஓகேவா இவன் ஆகிடுவா 3 × 9 2s are 18 இவன் 50 ஆகிடுவான் -11 × 2 2s are 4 -8 நடுவில் மைனஸ் ஓகேவா 50 -36 இப்போ என்ன ஆகிடுவோம் அப்படின்னா 3 × -32 11 × -4 1 × 14 இப்போ இவன் என்ன ஆகிடுவான் -96 + 44 -14 இவன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா -110 + 44 இப்போ -66 ஓகேவா இப்போ டெல்டா செட் போடுவோமா இவன் என்ன ஆகிடுவான் பாருங்கள் 3 × இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு அப்படின்னா -19 325 -3 × இந்த காலம் இந்த ரோ போச்சு அப்படின்னா 29425 +11 × அந்த காலம் இந்த ரோ போச்சு அப்படின்னா 2 -1 4 3 ஓகேவா இப்போ இது என்ன ஆகிடும் 3 × இவன் -25 மைனஸ் இவன் யார் 27 -3 × இவன் 50 -36 கரெக்டா ப்ளஸ் 11 × 6 + 4 6 + 4 சூப்பர் இப்போ இவன் என்ன ஆகிடுவான் 3 × -52 3 × -52 -3 × 14 +11 × 10 கரெக்டா சூப்பர் இப்போ இவன் என்ன ஆகிடுவான் -156 -42
plus 110. இப்போ minus 156 minus 42 எவ்வளோ? minus 198 plus 110. இப்போ minus 88 ஆகிடுவோம். ஓகேவா? ஸோ ஒன்றும் பண்ணல, டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா ஜெட்டு 4 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போது நம்மளுக்கு கிரேமர்ஸ் ரூல் தெரியும். நான் கிரேமர்ஸ் ரூல்லாம் சொல்லுது, எக்ஸு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணால் போதும், x is equal to delta x by delta, y is equal to delta y by delta, z is equal to delta z by delta. இப்போ நீங்கள் delta x யார் கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே, -22, delta y யார் -44, கேன்சல் ஆகிடுவானா? சாரி மாற்றி போட்டேன் பார். delta x யார் 44, டெல்டான்றது யார் 22. இப்போ கேன்சல் ஆகிட்டா அப்படின்னா 2 மட்டும் இருப்பான். 22 2s are 44. இப்போ நம்ம டெல்டா ஒய் யார் கண்டுபிடிச்சிருக்கோம், -66 by -22, 22 3s are 66. இப்போ z என்ன ஆகிடுவான், டெல்டா z எவ்வளோ -88 by -22, இவன் 4 ஆகிடுவான். அப்போது z யார் எனக்கு 4, அவ்வளோதான். அப்போ x2 y3 z4. இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடாக இருந்தால் அட்ஜாயின்ட்டு இன்வர்ஸும் போட்டு கண்டுபிடிக்கலாம். இது என்ன பண்ணோம், டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா செட் போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ செக் பண்ணுவோமா நம்ம போட்டு கரெக்டாக இல்லையா அப்படின்னு. இப்போ முதல் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ முதல் ஈக்குவேஷன் எது அப்படின்னா 3x + 3y - z is equal to 11. ஓகேவா? நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 11 வருதான்னு பார்ப்போம். 3 into x யார் 2, 3 into y யார் 3, minus z யார் 4, 3 2s are 6, 3 3s are 9, -4. இப்போ 15 - 4 11. நீங்கள் போட்டது கரெக்டு, நீங்கள் போட்டது கரெக்டு. ஸோ அப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா 2 சம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை கண்டினியூ பண்ணுவோம். இது 3rd சம்மில் 4th சம்மாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டோம் அப்படின்னா கிரேமர்ஸ் ரூல் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாமே புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம் அடிக்காதீங்க எதையுமே. ஓகேவா? இப்போ யாருன்னா உங்ககிட்ட கிரேமர்ஸ் ரூல் கேட்டால் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஜாமெட்ரிக்கெலாம் சொல்லணும், இப்படி சொல்லக்கூடாது. x is equal to delta x by delta, y is equal to delta y by delta, z is equal to delta z by delta அப்படி சொல்லாதீங்க. ஓகேவா? ஜாமெட்ரிக்கெலாம் போன வீடியோ சொல்லி கொடுத்தேன்ல, அதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, குட் பை, தேங்க்யூ.